அவ ஏன் கொண்டாடிடா? அவ என்னமோ உன் கால பபிமா கொடுக்குறா, நீ என்னமோ உச்சி முகத்து முத்தமெல்லாம் கொடுக்குற. உனக்கு அவளுக்கு பழகிருக்காடா? உண்மை சொல்லணும்னா உங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணுக்கு எனக்கும் நெருங்கின பழக்கம் உண்டு. எவ்வளவு நாளாடா? நாள் கணக்கா, வருஷ கணக்கா பாஸ்? ஐயோ, என் தலையில கல்ல தூக்கி போட்டியடா. அன்னைக்கு அந்த காலேஜ் பொண்ணை கெடுக்க போனீங்களே, ஒரே கல்ல 3 மகன்னு சொல்லி 2 மட்டும் சொல்லிட்டு ஒன்னு சஸ்பெண்ட் தான் வச்சிருந்தானே, அந்த 3வது மகன் இதுதான். மாங்காயா? ஏண்டா கல்யாணம் ஆகி 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள மாங்காய் ரேஞ்சு கொண்டு வந்துட்டியாடா? சிவா சிவா, என்ன தப்பா பேசாதீங்க பாஸ். அந்த ஊமை பொண்ணு வேற யாரும் இல்ல, என் 6 உயிர் தங்கச்சி அமுதவள்ளி. தங்கச்சி ஏன்டா அப்படி கட்டி பிடிச்ச? விஷயம் இருக்குப்பா. அண்ணா வாயில்லா எனக்கு வாழ்க்கை கிடைக்காதுன்னு தினந்திர என் தங்கச்சி பார்வையிலேயே கேட்டுக்கிட்டு இருந்தா. என் நல்ல நேரம் அந்த காலேஜ்கார வீட்டுல என் தங்கச்சி வேலை பார்த்தா, நானே பிளான் பண்ணி உங்களை ரேச்சி விட்டு என் தங்கச்சி ஏமாத்திட்டேன். இப்பதான்டா புரியுது. அன்னைக்கு நான் கைய புடிச்சு எடுத்த அவ கத்தி இருக்கணும், கட்டவே இல்லையே. சைலண்டா என் கைய புடிச்சு கட்டில வரைக்கும் எடுத்துட்டு போனானே. டேய், நீங்க ஒரு போர்ஜரி ஃபேமிலிடா. பாஸ், எப்படியோ என் தங்கச்சி கல்யாணம் நடந்து போச்சு. அதனால இனிமே வாடா பறந்து பேசணுமே, வாங்க மச்சான் போங்க மச்சான் மரியாதை பேசணும். எப்படிங்க? யூ ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். மச்சான் கேக்குறேன்டா, கேக்குறேன். யோ தாடி, உள்ள போய் ஆசிரியர்ட்ட அவருடைய மச்சானும் என்னோட மைத்தனும் வந்திருக்கான்னு சொல்லு. உனக்கு நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன், நீ என் டிரைவர். முத நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ நீயும் கூட வந்த. அந்த கிரகாச்சாரமோ என்னமோ என் தங்கச்சி டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. இன்னைக்கு எங்க குடும்பத்துல எல்லாரும் ஒண்ணு சேர சந்தோஷமான நாடு. நீ உள்ள வராத, இங்கே நில்லு. முதலாளி, இந்த கட்டடம் பத்தி உங்களுக்கு தெரியும். இது எந்த நிமிஷம் வேணாலும் இடிஞ்சு உங்க தலையில விழுகலாம். நான் வந்து கையில தாங்கி பிடிச்சிருவோம்ல. உள்ள பாமே இருந்து வெடிச்சு செதறனாலும் பரவாயில்ல, நீ இங்கேயே நில்லு. ஆயமா வா. ஐயோ முதலாளி, வாங்கண்ணே, நல்ல நேரத்துல வந்திருக்கீங்க. நல்ல நேரமா? இந்நாள் இனிய பொன்னாள், என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நன்னாள். சந்தோஷத்துடைய உச்சம்னு சொல்லுவாங்களே, அந்த உச்சத்துல நான் அப்படியே சிறகடிச்சு பறந்துட்டு இருக்கேன். அந்த சந்தோஷத்துல நான் செத்து போயிட்டா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா என் மனசுக்கு அப்படி ஒரு நிம்மதி. வாய கழுவுங்க. என் தங்கச்சி தாலி இருக்கிறது உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமான சமாச்சாரமா? ஏய் கருமா, உன்னை எவன்டா உள்ள வர சொன்னது? எருமை நிறம் கருப்புதான் தாத்தா. ஆனால் அந்த எருமை தரும் பால் தூய வெண்மை அல்லவா? சிங்கண்ணா, இதுதான் சிங்கு. எப்படியோ அவன் எருமைங்கிறது நீங்க ஒத்துக்கிறீங்களா? மாப்பிள, நீங்களும் தங்கச்சி ஒன்னா சேர்ந்தது பாக்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கு. இதே மாதிரி மந்திரி அப்பாவும் நீங்களும் ஒன்னா சேர்ந்தீங்கன்னா நான் புலகாங்கித அடைஞ்சிருவேன். என்ன மன்னிச்சிருங்க. அந்த ஆளை பத்தி உங்களுக்கு தெரியாது. அந்த ஆள் உடம்பு பூராமே விஷம். ஏழைப்பாளைங்க கைத்தொழிலுக்காக காந்திஜி இந்த நாட்டை கண்டுபிடிச்சார். அதை எவனோ வெளியில செஞ்சு கண்காட்சி பொருளாக்கி இருக்கான். அதையும் மூளை இல்லாம என் பேரை வாங்கி வீட்டுல வச்சிருக்கான் பாரு. அநேகமா வீட்டோட முன்பகுதியை இடிஞ்சு விடுங்க. அந்த சத்தம் தான் இது. இந்த பகுதி இடிஞ்சு விடுவதற்குள்ள நான் பின்னால் ஓடி போயிருவோம். அப்ப காரி நேரம் சட்னியா இருக்கு, நம்ம ஹெலிகாப்டர் வாங்கிக்கலாம் வாடா. என்னாச்சு தாத்தா? ஆசிரியர கொஞ்ச நேரத்துக்கு முன்னால யாரும் அன்பளிப்பா கொடுத்துட்டு போல ராட்டை, அத வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து வீசி எரிஞ்சாரு. அதே நேரம் பாம் மாதிரி பட்டி பிடிக்குது. பாம் மாதிரி இல்ல, பாம தான் யாரோ ராட்டுக்குள்ள வச்சு கொடுத்துருக்காங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு போல, இவனை நாங்க பாத்துக்கிறோம். பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல, ரத்தம் கொஞ்சம் அதிகமா போனதால மயக்கம் அடைஞ்சிருக்காரு. கண் விழிச்சிருவாரு, எல்லாம் சரியா போயிடும். அது இல்ல டாக்டர், ஏற்கனவே அவருக்கு மனோநிலை சரியில்லை, அதோட வேற அடிபட்டு இருக்கு. அதுதான். நத்திங் டு வரி, இன்னும் half an hourல எல்லாம் சரியா போயிடும். பி சீட்டட் ப்ளீஸ். தேங்க்யூ. பார்வதி, பார்வதி. நீங்க எழுந்திருக்கூடாது, படுங்க. இல்லம்மா, என் மருமக பார்வதிக்கு என்ன ஆச்சு? கார் ஆக்சிடென்ட் ஆச்சு. பார்வதிக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க, சொல்லுங்க. கார் ஆக்சிடென்ட் எல்லாம் ஒண்ணு இல்ல, கீழே விழுந்து உங்களுக்கு தலையில அடிபட்டு இருக்கு. படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இல்ல டாக்டர், நிச்சயமா கார் ஆக்சிடென்ட் தான். உள்ள என் மருமக இருந்தா, அவளுக்கு என்ன ஆச்சு? யாருங்க அந்த பார்வதி? எங்க அம்மா. இவர் ஏற்கனவே மனநிலை சரியில்லாதவர், அதான் உணரிட்டு இருக்காரு. ஞான சூரியன்றவர் தான் உங்களை அட்மிட் பண்ணாரு. இந்தாமா, அவர் வெளியில தான் இருப்பாரு, போய் கூட்டிட்டு வா. சூரியன் குழந்தை? குழந்தையா? அவருக்கு கல்யாணம் ஆகி அவருக்கே ஒரு குழந்தை இருக்கான். இவர் தான் உங்க பேரன் ஞான சூரியன். ஞானம்?
உன்னை சின்ன குழந்தையா பார்த்தது. இப்ப கல்யாணம் இல்லை, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லப்பா. எனக்கு என்னாச்சு சொல்லு ஞானம். தாத்தா வீட்டுல போய் எல்லாம் நிதானமா பேசிக்கலாம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. வெள்ளக்காரங்கிட்ட இருந்து இந்த நாட்டை காப்பாத்த நாங்கள்லாம் ரத்தம் சிந்தணும். நீங்க என்னடா இந்த கொள்ளக்காரங்கிட்ட நாட்டை ஒப்படைச்சிட்டீங்களேடா. அது எப்படிடா ஞானம்? கொலை கொள்ளைன்னு எதுக்குமே அஞ்சாத பஞ்சமா பாதகம் உங்க அப்பன். அவனை நம்பி இந்த ஜனங்க ஓட்டு போட்டு எப்படிடா மந்திரி ஆகினாங்க? பேச்சுல தாத்தா இப்ப கூட உள்ள ஒரு மைக்க பிடிச்சு தாயே தமிழனமே உன்னைத்தான் நான் சுவாசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு பேச ஆரம்பிச்சா இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் பொய்யோன்னு நீயே யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் சாதாரண ஜனங்களை பத்தி சொல்லணுமா என்ன? இல்ல ஞானம், இந்த நாட்டு ஜனங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குடா. முதல்ல காந்திஜி சுதந்திர போராட்டத்தை ஆரம்பிக்கும் போது யாருமே கண்டுக்கல. சுதந்திரத்தினுடைய பெருமை என்னன்னு புரிய வச்சதும் வெள்ளக்காரன் துப்பாக்கி நிட்டான். ஆனா இந்த ஜனங்க அஞ்சாம நெஞ்ச நிறுத்தி முன்னால வந்து நின்னாங்கடா. அதே மாதிரி இந்த நாட்டு ஊழல் அரசியல்வாதிகளை பத்தி என்னன்னு புரிய வச்சுட்டோன்னு வையி, அவங்க எரிமலையா குமுறி வெடிக்க ரொம்ப நேரம் ஆகாது ஞானம், ரொம்ப நேரம் ஆகாது. தாத்தா ஆமா ஞானம், உங்க அப்ப மாதிரி அயோக்கியத்தனமான அரசியல்வாதியுடைய பொய்யான முகத்திரையை கிழிச்சு சுயரூபத்தை நாட்டு மக்களுக்கு காட்ட வேண்டியது நம்ம கடமைடா ஞானம், கடமை. இல்லாட்டி நாம ரெண்டு பேரும் உயிரோட இருக்கிறதே வேஸ்ட் தான். தாத்தா துடிக்குது விஜயம் ஜெயிப்பது நிஜம்னு அடிக்கடி சொல்லுவியே, இங்க பாரு உணர்ச்சி வசப்பட்டு உடம்பு எல்லாமே துடிக்குது. நம்ம ரெண்டு பேரும் இப்பவே உன் புள்ள வீட்டுக்கு எதிரில் போய் நடு ரோட்ல உட்கார்ந்து சாகுமுறை உண்ணாவிரதம்னு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஆரம்பிச்சிருவோம் தாத்தா. அதை விட நாம ரெண்டு பேரும் இந்த மாடியிலிருந்து 8 கீழே விரிச்சு போய் சேர்ந்துடலாம். தாத்தா பின்ன என்னடா, வெள்ளக்காரனுக்கு மனசாட்சி இருந்தது. அதனால காந்திஜி ரூட்ல அஹிம்சா வழியில அவனை எதிர்த்து போராடினதுல அர்த்தம் இருந்தது. ஆனா உங்க அப்பா மாதிரி ஊழல் அரசியல்வாதிகள்லாம் மனசாட்சியே இல்லாத கொள்ளைக்காரனுடா. அவனுக்கு காந்திஜி ரூட் சரிப்பட்டு வராது. நேதாஜி ரூட்ல போய் அதிரடி தாக்குதல் நடத்தினாதான் சரி வரும். Come on, follow me. தாத்தா இப்ப நம்ம எங்க போறோம்? நானும் எங்க போறோம் எதுக்கு போறோம்னு கேட்டு என் டைமை வேஸ்ட் பண்ணாத. நான் ஒரு யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டேன். ஜெய் ஹிந்த் நேதாஜி. தாத்தாஜி தாத்தா என்ன பாக்குற? தாத்தா நேதாஜி கொஞ்சம் நின்றா. சாரி சார், மணி 12 போச்சு, கடை க்ளோஸ் பண்ணுங்க. டேய் ஏண்டா, தமிழ்நாடு க்ளோஸ் ஆகி இந்தியாவும் க்ளோஸ் ஆகிற சூழ்நிலைக்கு வந்துருச்சு. உனக்கு கடை க்ளோஸ் பண்றதுதான் முக்கியமா? அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஐயோ போலீஸ் போலீஸ். டேய் ஞானம், நாட்டை பத்தி கவலை இல்ல, அவனுக்கு என்ன கருணையா காட்ட சொல்றேன். கடை நகர மொத்த தரங்க எடுத்து ஜீப்ல ஏத்து. இல்ல தாத்தா அது தப்பு. என்ன தயங்காம தட்டுற கதவை. சரி யாருங்க நீங்க? என்ன வேணும்? இந்த பைனான்ஸ் மினிஸ்டர் சத்யசீலன் பிஏ. எஸ் நான் தான். ஏதாவது ஆப்ளிகேஷனா சொல்லுங்க, கொடுத்தா செஞ்சு தருவேன். தாத்தா தாத்தாவா? என்ன தாத்தா இது, கை கிடைச்சாளுங்க எல்லாம் இப்படி சரமாரியா போட்டு சாட்டிக்கிட்டு இருக்கேன். நானும் வில் வளைவதும் வேங்கை பதுங்குவதும் கொக்கு காத்திருப்பதும் எல்லாம் காரியத்துக்காக தான். இவங்க அப்ப பிய தானே, இவனை வச்சுதான் உங்க அப்ப மண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்த போறேன். தூக்கி ஜீப்ல போடு. வெண்டாடி வந்த இதுதான் சுவிட்ச். நான் 1 2 3 சொல்றதுக்குள்ள அவன் வாய திறக்கிறானா பாரு. இல்ல இந்த சுவிட்ச் அமைக்கி அவனு கொண்டு வச்சுட்டு 1லயே முடிச்சிருவேன். இல்ல இல்ல 3ன்றது ஒரு கணக்கு. வேண்டாம், நான் வாய திறக்கிறேன். வாய மூடுறேன். இந்த போன நிதி அமைச்சர் இன்னைக்கு சாயங்காலம் குட்டி புட்டியோட ஒரு பலான பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காருன்னு நிதி அமைச்சரோட பினாமிங்க, அவன் கூட கூட்டு வச்சிருக்கிற ஊழல் மந்திரிங்க எல்லாரையும் இந்த அட்ரஸுக்கு வர சொல்லி போன் பண்ணி